ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கோவக்காய் பருப்பு குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்வில் ஒரு வாணால் வச்சுக்கலாம். வாணாலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரைய வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு கோவக்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண கோவக்காவை சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு சாம்பார் மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி சேர்க்க போகிறேன். ஒரு பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு மீடியம் சைஸில் அரிஞ்சு சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம திருப்பி குக்கரில் சேர்க்க போகிறோம். பருப்பு இது 1 கிளாஸ் பருப்பை நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் வேக வச்ச பருப்பை. நம்ம வதக்கி எடுத்துக்கிட்ட சின்ன வெங்காயம், கோவக்காய், தக்காளியை இதில் சேர்த்துடலாம். வேக வச்ச பருப்பில் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி எப்பயும் சேர்க்கறதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கோவக்காய் கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அதனால் நாட்டு சர்க்கரை 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் கூட 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் குறைவாக வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுக்க போகிறோம். ஒரு விசில் வந்தாச்சு, ப்ரெஷரும் நல்லா குறைஞ்சாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கோவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். சாம்பாருக்கு இப்போ தாளிப்பு கொடுக்க போகிறோம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூட வடகம் சேர்த்துக்கோங்க. வடகம் சேர்த்தா இன்னும் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா பொரிஞ்சிட்டக்கப்புறம் சாம்பாரில் சேர்த்துடலாம். இப்போ ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி, கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இந்த கோவக்காய் சாம்பாரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக வரும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.